இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு வந்து பல்வேறு முறைகள்ல பிராண சிகிச்சை பற்றி நமக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே பிராண சிகிச்சையில் உடல் ஆரோக்கியத்துக்கான பயிற்சிகள். பிராண சிகிச்சையில வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உடல் ஆரோக்கியம், அதாவது வான்காந்த ஆற்றலை எப்படி நாம் பெற முடியும் என்பதை பற்றி பல்வேறு உதாரணங்களுடன் நமக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்து சிறப்பிச்சுட்டு வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு அளிக்க இருக்கிறாங்க. இன்றைய வேளையில் பிராண சிகிச்சையில் உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை சக்கர நிகழ்வுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய செஸ்டுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய இருதய சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கொள்வோம். நம்முடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய சகஸ்கர சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கொள்வோம். மெதுவா மூச்சை உள்ள இழுத்து போங்க. மெதுவா மூச்சை வெளியிட்டு போங்க. மனதுக்குள்ள இந்த பிரார்த்தனை சொல்லிக்கலாம். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும், அனைத்து மத சான்றோர்களுக்கும், ஒளி பொருந்திய தேவதூதர்களுக்கும், கண்ணுக்கு தெரியாத தேவதைகளுக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கான தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், வளத்திற்கான தேவதைகளுக்கும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும் மிகுந்த நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலை மதிக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பிற்கு மிக மிக நன்றி. உங்களது மேலான குணமளிக்கும் சக்தியால் எங்கள் அனைவரையும் குணப்படுத்தியமைக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பின் மூலம் உடல் ஆரோக்கியத்திற்கான நுட்பங்களை மிக ஆழமாக எங்களை புரிய வைத்தமைக்கும், அதை எங்கள் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்ய வைத்தமைக்கான அக வலிமையாலும் ஆசிரியத்தமைக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்சிரிப்போட உங்க கண்களை திறத்துக்கும். நமஸ்தே. குட். ஸோ நம்ம இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து மிக மிக முக்கியமானது நம்முடைய மூளைப்பகுதி அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம அதை ஞாபகப்படுத்திட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளால நிறைய விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியும். அப்ப நம்முடைய மூளைப்பகுதி வந்து கிட்டத்தட்ட 20% சக்தி நம்ம மூளைப்பகுதிக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம உடலுக்கான சக்தி வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய உடல் இயங்குறதுக்கே நம்முடைய மூளையில 20% சக்தி இருக்கும்போது மட்டும்தான் இந்த உடலுக்கான ஆரோக்கியம் சாத்தியமாகும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதனாலதான் நம்ம என்ன என்ன செஞ்சோம் ஆக்சுவலா போன தடவை வந்து நம்ம சூப்பர் பிரெயின் யோகா சொன்னோம். இப்ப ஃபர்ஸ்ட் இடது கையை வந்து வலது காதின் மத்தியில, வலது கையை இடது காதின் மத்தியில ஆக்சுவலா இந்த மாதிரி வச்சு நம்முடைய பெருவிரல் மேல இருக்கிற மாதிரி, நம்முடைய ஆள்காட்டி விரல் உள்ள இருக்கிற மாதிரி, நம்ம 50 வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிழக்கு திசை நோக்கியும், 50 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வடக்கு திசை நோக்கியும் ஒரு 14 தடவையோ அல்லது 21 தடவையோ நம்ம செய்யும்போது நம்முடைய மூளையோட செயல்திறன் வந்து மாறுபடுது. மூளையுடைய சிந்திக்கக்கூடிய திறனாகட்டும், நம்முடைய முடிவெடுக்கக்கூடிய திறனாகட்டும், நம்முடைய ஆரோக்கியத்திற்கான சக்தி வந்து அதிகமாகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, சூப்பர் பிரெயின் யோகா அப்படி சொன்னோம். சூப்பர் பிரெயின் யோகா அப்படி சொன்னோம். அப்ப நம்ம நம்மளுடைய உடலுக்கான சக்தி வந்து நம்மளுடைய மூளையில இருந்தா மிக அதிகமா நமக்குள்ள கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மூளை எப்படி பலப்படுத்துற மாதிரி நம்முடைய உடலின்
மற்ற உறுப்புகளையும் எப்படி பலப்படுத்துறது? இந்த பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமா உடற்பயிற்சி வந்து நமக்கு எவ்வளோ அத்தியாவசியமா தேவை இருக்கு. எதனால நம்மளுக்கு அது செய்ய தோண மாட்டுது? அத செய்றது மூலமா நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வரும்? இதுக்கும் பிராணி ஹீலிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்றத நம்ம ஆக்சுவலா இத பத்தி நம்ம தெரிய போறோம். சரி, குட். அப்ப நமக்கு நார்மலா எல்லாருக்கும் ஒரு உடல் பயிற்சி செஞ்சா நமக்கு வந்து நெறைய நன்மைகள் வரும்ன்றது தெரியுது. அது மாரி நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது நமக்குள்ள ஆரோக்கியம் கிடைக்குதுன்றது நமக்கு தெரியுது. உடற்பயிற்சி செய்யும்போது நமக்குள்ள நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அதுதான் நம்ம அந்த காலை சக்கர நிகழ்வுக்கு நம்ம நெறைய உண்மையிலேயே சொன்னோம் அப்படின்னா, நெறைய நன்றி கடன் பட்டுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, அப்ப எல்லா விதமான பயிற்சிகளையும் நம்மளுடைய காலை சக்கர நிகழ்வுல நல்ல சிவமையா ஆகட்டும், நெறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து இதுதான் வலியுறுத்துறாங்க. அப்ப நமக்கு அடிப்படையில என்ன கேள்வி தெரியணும் அப்படின்னா, அப்ப அத ஸோ ஏற்கனவே நான் ஒரு புக்ல படிச்ச விஷயங்கள நான் சயன்டிஃபிக்கலா உள்ள விஷயங்கள நான் சொல்றேன். ஸோ அது ஏற்கனவே சில பேருக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப மிக முக்கியமா ஆக்சுவலா நமக்கு உடற்பயிற்சி மிக முக்கியம். எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா அதுல செய்றதுல நமக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எக்சர்சைஸ் செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா செய்றோமா? அல்லது நம்ம ரொம்ப ஒரு வலுக்கட்டாயமா நம்ம செய்றோமா? அல்லது ஒரு விருப்பப்பட்டு செய்றோமா? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே இந்த உடற்பயிற்சியில நெறைய நன்மைகள் இருக்கு. நெறைய முன்னேற்றங்கள் இருக்கு. ஆனா என்னால ஏன் செய்ய முடியாம இருக்கு? ஏன் செய்ய இயலாத சூழ்நிலை இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஆரிஜினேட்டிக் நம்முடைய நம்முடைய ஆரம்பகால வாழ்க்கை அல்லது அந்த பரிமாண வளர்ச்சியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயல்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிவி பார்க்குறதுல நம்ம நெறைய நேரம் செலவழிக்கிறது மனசுக்கு வந்து ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருக்கு. அது மாரி நம்ம ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருக்கு. அது மாரி நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த இருந்த இடத்துல இருந்து செய்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா, இத தாண்டி நமக்கு ஒரு உடற்பயிற்சி செய்றதிலோ, அல்லது அந்த உடல் இயக்கத்திற்கான அந்த பயிற்சிகள் செய்வதில, நமக்கு ஏன் அதுல ஒரு சிரமங்கள், ஒரு சுணக்கம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது ஒரு பரிமாண அடிப்படையில ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய அ ஆரம்ப அந்த பரிமாண வளர்ச்சியில பார்க்கும்போது, ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும். அப்ப நெறைய நம்ம அந்த காலத்துல வந்து காடுகள்ல இருந்து நெறைய அந்த பரிமாண சுழற்சியில, நெறைய வாழ்க்கை சுழற்சியில மாற்றங்கள் உருவாகி தான் நம்ம இன்னைக்கு நாட்டுல வந்து நம்ம ஐ மீன் ஒரு ஒரு வீடு கட்டி நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த காலத்துல அப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய எண்ணங்கள், இப்ப இருக்கக்கூடிய உணர்வுகள், இப்ப இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இது எல்லாமே இப்ப மட்டும் உருவானது இல்ல. நம்முடைய அ பழைய கால வாழ்க்கை முறையில நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களுடைய பதிவுகள் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த காலத்துல நம்ம காட்டுல வந்து ஐ மீன் நம்முடைய மூதாதையர்களா இருக்கலாம். ஸோ அவங்கட்ட இருந்து தான் நமக்கு ஜெனடிக்கா அந்த தாட் ஃபார்ம்ஸ்லாம் வந்திருக்கும். அப்ப அந்த காலத்துல வந்து காட்டுல வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையில வந்து அந்த உணவு அவங்களுக்குள்ள தேவைப்படும்போது, நம்ம நினைக்கிற மாரி அவங்க என்ன செய்ய வாய்ப்பில்ல. ஸோ இந்த வேட்டையாடுறதுக்கு வந்து நாள் முழுவதும் அவங்க நாள் முழுவதும் அவங்க வந்து வேட்டையாடுறதில்ல வேட்டையாடுறதில்ல. அப்ப ஆக்சுவலா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருப்பாங்க. எப்ப ஒரு விலங்க அவங்க கொண்டு கொண்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும்போது, அதுக்கான பொறியோ அல்லது அந்த விலங்க வந்து பிடிப்பதற்கான ஒரு வழிமுறைகள உருவாக்கி வச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மிக முக்கியமா மிக முக்கியமா அந்த இரைய தேடி அவங்க வந்து ரொம்ப தூரம் வந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது. என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பத்துல அடிப்படையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க நெறைய இயக்கத்தோட தேவை அதிகமாகும்போது, அவங்கட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவு வந்து அதிகமா செலவழிக்கிறதுனால தான் அந்த அந்த செயல வந்து அவங்க செய்யாம இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல காட்டுல வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள் இருந்தா கூட, அவங்க ரொம்ப தூரம் நடப்பாங்களா அப்படின்னா, அந்த தேவைக்கு மட்டும் அவங்க செய்யக்கூடிய செயல்களா இருக்கும். அது ஓடக்கூடிய செயல்கள் இருக்கும் அப்படின்னா, அது தேவைக்கான செயல்களா இருக்கும். ஆனா ஆனா
ரொம்ப தன்னுடைய சக்திய மீறி பயன்படுத்துவாங்களா அப்படின்னா, அந்த சக்திய மீறி அவங்க பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். என்ன காரணம்? அந்த சக்தி சக்தி வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய முறைகள் வந்து, அந்த உணவு வந்து ரெகுலரா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அப்ப ரெகுலரா அந்த காட்டுல அந்த வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அப்ப தன்னுடைய சக்திய தக்க வைக்கிறதுக்கும், அந்த சக்திய அதுக்குள்ள அதிகமா விரயமாக்காம இருக்கிறதுக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த சக்திய வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கோ, அந்த சக்திய அவங்களுக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு, அவங்க நெறைய ஓய்வெடுத்த மாரி இருக்கிற மாரி இருக்கும். அப்ப ஓய்வுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய சக்திய வந்து விரயமாக்காம ஆக்சுவலா அவங்க வாழ்ந்தாங்க. என்ன காரணம்? அந்த உணவு வந்து 1 நாளைக்கு இருக்குமா? 2 நாளைக்கு கிடைக்குமா? 3 நாளைக்கு கிடைக்குமான்ற அந்த உறுதித்தன்மை வந்து அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. அப்ப அந்த எண்ணங்கள், பதிவுகள் நமக்குள்ள இருக்குமா அப்படின்னா, இப்பயும் நமக்குள்ள அந்த இருக்கு சொல்றாங்க. அப்ப அந்த கால வாழ்க்கை முறைக்கும், இந்த கால வாழ்க்கை முறைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல உணவு முறைகள் எல்லாமே கிடைக்கிறதுல ரொம்ப சிரமங்கள் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அந்த உணவு முறைகள் நமக்கு அந்த மாரி சிரமங்கள் வந்து இல்ல அப்படின்னா, நிறைய அதுக்கான மாற்றங்கள் வந்து இன்னைக்கு அந்த தேவைக்கான சூழ்நிலைகள தாண்டி அதிகமான உணவு வந்து நமக்குள்ள எடுக்க முடியுதுன்ற சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா ஏன் நம்ம இத யோசிக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த எண்ணங்களுடைய பதிவுகள் வந்து இன்னும் நமக்குள்ள இருக்கனால தான், அந்த உடல் வந்து அந்த உடற்பயிற்சி செய்யறதுல அந்த ஆர்வத்த காட்டிலும், உடல் வந்து அந்த ஏக்கம் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மிக முக்கியம் காரணமா இருக்கு. அப்ப மிக முக்கியமா நம்மளுடைய உடலின் வடிவமைப்பு நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப நம்ம உடல்களுடைய இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உடல்கள்ல இருக்கக்கூடிய தசைகளாகட்டும், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளாகட்டும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்களாகட்டும், அது எப்ப இயக்கம் அதிகமாகுது அப்படின்னா, எப்பல்லாம் அதனுடைய 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 இயக்கத்த நம்ம அதிகப்படுத்தும்போது மட்டும் தான், உடலின் ஆரோக்கியம் வந்து அதிகமாகுது சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம இன்னைக்கு நெறைய சமயங்கள்ல வந்து உடல அசைக்காம, மிக முக்கியமா நம்முடைய கால்கள, நம்மளுடைய கைகள வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய முறைகள் இல்லாதனால தான் இன்னைக்கு நோய்களுக்கு வந்து நெறைய காரணங்கள் ஆகுது சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்டின்னா, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க மிக முக்கியமான ஒரு அ ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாரி, ஒரு சுகர் ஆகட்டும், டயபெட்டிக் டயபெட்டிக் ஆகட்டும், அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறைய நோய்களுக்கான மிக மிக முக்கியமான காரணங்கள் என்ன இருக்கு அப்டின்னு நம்ம பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுடைய உடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாகிறது தான் நெறைய நோய்களுக்கான காரணம். அதுதான் சுகருக்கான காரணம்ன்றத ஐயா சொன்ன மாரி சொன்னாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு ஏன் ஆக்சுவலா இந்த உடல்ல வந்து இத வந்து நம்ம பிசிக்கலா பார்த்துட்டு, இதுக்கு அடுத்து நம்ம நம்ம பிராணிகளின் படி பார்ப்போம். இப்ப நம்முடைய உடல்கள்ல வந்து மிக மிக முக்கியமானது நம்முடைய கால்கள் சொல்றாங்க. நம்ம கால்கள் எப்படி நம்முடைய மூளைக்கான சக்தி வந்து 20% இருக்கும்போது, நம்ம உடலுக்கான சக்தி வந்து இயக்கத்திற்கு காரணமாகிற மாரி, நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய மசில்ஸ வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவேஷன் ஆகும்போது மட்டும் தான், இந்த உடலுக்கான சக்தி வந்து நமக்குள்ள மாற்றங்களா உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெட்டபாலிசம் டிஸார்டர் சொல்றாங்க. இப்ப நெறைய சூழ்நிலைகள் மெட்டபாலிசம் டிஸார்டர்னா என்னது? நம்ம உடல் வந்து அந்த சக்தி பரிமாற்றத்த ஒரு முழுமையா செய்யல அப்படின்னா, இந்த உடலுக்கான அந்த சக்தி வந்து முழுமையா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மிக முக்கியமா இது எப்ப நடக்குது அப்படின்னா, நம்ம கால்கள நெறைய நம்ம அசைக்கும்போது, கால்களுக்கு நெறைய நம்ம வேலைகள் குடுக்கும்போது, மிக முக்கியமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள்ல அதிகமான தசைகள் வந்து எதுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்முடைய கால்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள நமக்குள்ள அசைக்கும்போது, கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள நமக்குள்ள அசைக்கும்போது, அதுல அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய செல்கள்ல வந்து உருமாற்றம் பெற்று தான் நம்ம உடலுக்கான சக்தி கிடைக்குதுன்றத சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சக்தி எல்லாமே நம்முடைய செல்கள்ல சேமிச்சு வைக்கப்பட்டு, அது எல்லாமே சர்க்கரையா மாற்றப்பட்டு, நம்ம உடல்ல அந்த இன்சுலின் சுரக்கும்போது, இந்த சர்க்கரைய வந்து அந்த இன்சுலின் வந்து நம்ம ரத்தத்துல செலுத்தும்போது மட்டும் தான், இந்த உடலுக்கான ஒட்டுமொத்த இயக்கமும் அதிகமாகுதுன்றத சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஹீலர் பாஸ்கரையா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்கல்ல, அததான் சொல்றாங்க. அப்ப இதுல ஏன் நமக்குள்ள ஒரு சக்தியோட தேக்கம் உருவாகுது?
ஏன் நம்ம உடல்ல அந்த சக்தியோட அளவுல வந்து ஏன் மாற்றங்கள் உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமா நமக்குள்ள என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப நம்ம உடல்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் சர்க்கரையா மாற்றப்படுது. அந்த சர்க்கரையா மாற்றப்படக்கூடியத நம்முடைய இன்சுலின் வந்து அந்த சர்க்கரைய எடுத்து அந்த ரத்தத்துல கலக்கும்போது இந்த உடலுக்கான சக்தி உருவாகுதுன்னு சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இது எப்ப இந்த பரிமாற்றம் ஆக்கப்படுது அப்படின்னா, எப்ப இது செயலின் ஆக்கப்படுது அப்படின்னா, நம்முடைய உடலின் அசைவுகள் வந்து அதிகமாகும்போது துரிதப்படுத்தப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இது எப்ப இது கம்மியாகுது? எப்ப இந்த சுகரோட அளவு அதிகமாகுதுன்னா, எப்ப நம்மளுடைய இயக்கம் கம்மியாகும்போதோ, உடலின் இயக்கம் கம்மியாகும்போது, நம்முடைய உடலின் இயக்கம் கம்மியாகும்போது, இந்த சர்க்கரையின் அளவு அதிகமாகுது. அந்த இன்சுலின் வந்து அது எடுத்துக்கிடாத போது தான் உடல்ல வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகுறத காரணங்கள் சொல்றாங்க. இப்ப என்ன காரணம்? அப்ப எப்பல்லாம் நம்மளுடைய உடல் இயக்கப்படும்போது 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 இந்த சர்க்கரை வந்து ஆக்சுவலா அந்த சர்க்கரையோட அளவு வந்து ஆக்சுவலா அந்த மெட்டாபாலிசத்துல வந்து அந்த மாற்றங்கள் வந்து நார்மலைஸ் ஆகுதுன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம வந்து காடுகள்ல வாழ்ந்தபோது நிறைய நம்மளுடைய நடைப்பயிற்சி இருக்கும். நிறைய நமக்குள்ள ஓட்டங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடல் பயன்படுத்தி நம்ம செய்ற மாரி இருக்கும். அப்ப இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல நம்ம நம்ம நடைப்பயிற்சின்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் பண்றோம். அ நெறைய சமயங்கள்ல வந்து இந்த உடல வந்து அசைக்கிறதுன்றது ரொம்ப இயலாத காரியமா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நபர் தொடர்ந்து ஒரு 30 நிமிஷம் தொடர்ந்து 30 நிமிஷத்துக்கு மேல உட்காரும்போதே, அவங்க உடல்ல வந்து செல்கள்ல வந்து அந்த மாற்றங்கள் உருவாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா அந்த காலத்துல என்ன இல்ல, நம்ம உட்கார்றதுக்கு வந்து சேர் கிடையாது. எப்பவுமே தரையில வந்து நம்ம உட்கார்றோம். இப்போ உட்காரும்போது நம்முடைய கால்கள்ல இருக்கக்கூடிய மூட்டு பகுதியை நம்ம மடக்குறோம். நம்மளுடைய தசைகள்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து அந்த நெறைய உருமாற்றம் பெறுது. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்து எந்திரிக்கும்போது, அந்த தசைகள், அந்த எலும்புகள நம்ம இயக்கும்போது, நம்முடைய செல்கள் வந்து மிக ஆரோக்கியமா இருக்குன்றத சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நெறைய சமயத்துல என்ன சொல்றோம் அப்டின்னா, நம்ம சேர்ல ரொம்ப நேரம் கால தொங்க போட்டு உட்காரும்போது, அந்த கால்ல இருக்கக்கூடிய அந்த தசைகள்ல இருக்கக்கூடிய செல் உருமாற்றங்கள் ஆகாதம்போது மட்டும் தான், நமக்குள்ள ஆரோக்கியம் வந்து கம்மியாகுதுன்றத சொல்றாங்க. இப்ப இது என்ன சொல்றாங்க அப்டின்னா, 20-8 அப்படி சொல்றாங்க. 20-8 அப்படின்னா, அப்ப எப்பல்லாம் நம்ம ஒரு 30 நிமிஷம் நம்ம உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கோ, ஒரு 20 நிமிஷம் நம்ம உட்கார வேண்டியது, 2 நிமிஷம் நம்ம எந்திரிச்சு நிக்க வேண்டியது, ஒரு 8 நிமிஷம் நம்ம வந்து நடக்கும்போது, நம்முடைய செல்கள்ல வந்து நெறைய மாற்றங்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இத ரெகுலரா நம்ம பயிற்சி பண்ணும்போது, நம்முடைய சர்க்கரையின் அளவோ, மத்த உடலின் ஆரோக்கியம் வந்து அதிகப்படுத்தப்படுது அல்லது அந்த சர்க்கரையின் அளவு வந்து குறையுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே, இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிமுறைகள நமக்குள்ள அதிகப்படுத்துவதில குறைப்பதற்கான காரணங்களா இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் அப்டின்னா என்ன அப்டின்னா, அப்ப இந்த உடல் உடல் தான் என்ன சொல்றாங்க? கோயில் சொல்றாங்க. இந்த உடல் தான் நமக்குள்ள ஒரு கோயில். உடல் இருந்தா தான் நமக்குள்ள ஒரு எல்லா விஷயங்களும் நம்ம உருவாக்க முடியும் அப்டின்னா, அப்ப இந்த உடல் இந்த உடலுக்கான அந்த உடலுக்கான ஆரோக்கியம் எப்ப சாத்தியமாகும்னா, அது டைரக்ட்டா நம்ம உடலுக்கான சாத்தியம் எப்ப அதிகமாகும் அப்டின்னா, அப்ப எப்பல்லாம் நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது, மிக முக்கியமான நம்ம உடல்ல வந்து நெறைய நம்முடைய மெட்டாபாலிசம் டிஸார்டர வந்து நம்ம மாத்துறோம்ன்றத சொல்றாங்க. அப்ப உடற்பயிற்சி தான் இந்த உடலுக்கான ஆரோக்கியம். அப்ப நம்ம கைகள் எப்படி இருக்கலாம்? ஒண்ணு நேரா இருக்கலாம். இப்ப கழுத்து வந்து இப்படி நேரா இருக்கிற மாரி இருக்கு. கழுத்து வந்து நேரா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, அந்த கழுத்த வந்து நம்மளால ஃப்ளெக்சிபிளா முன்னும் பின்னுமா நம்மளால மடக்க முடியுது. அப்ப நம்ம கைகள வந்து ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துக்கலாம். ஆனா, ஆக்சுவலா என்ன பண்ண முடியுது? கைகள மடக்கக்கூடிய தன்மை இருக்கிற மாரி இருக்கு. நம்முடைய இடுப்பு பகுதியாகட்டும், நம்முடைய முழங்கால் பகுதியாகட்டும், நம்முடைய பாதங்கள் அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளால மடக்கி நம்மளால நிமிர்த்துற மாரி தான் குடுத்துருக்காங்க. என்ன காரணம்? அப்ப நம்ம உடல் குடுக்கப்பட்டதுக்கான நோக்கமே, இந்த உடல வந்து அசைக்கிறது தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த உடல எந்த அளவுக்கு நமக்குள்ள அசைக்கும்போது, இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள்ல இருக்கக்கூடிய நெறைய அந்த தேவையில்லாத அந்த செல்கள் வந்து ஆக்சுவலா அது வந்து டெஸ்ட்ராய் ஆகுதுன்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து சயன்டிஃபிக்கா நம்ம பார்த்தோம். ஸோ பிராணிகளின் படி நம்ம பார்ப்போம். அப்ப மிக முக்கியமா நமக்குள்ள ஆரோக்கியம் எப்ப இருக்கும் அப்டின்னா, நம்ம உடல எந்த அளவுக்கு நம்ம அசைக்கிறோமோ, அப்ப இன்னைக்கு அந்த காலத்துல வந்து
நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து நிறைய வந்து உடல் சார்ந்த இயக்கங்கள் நிறைய இருந்துச்சு. நமக்கான செயல்கள் வந்து அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம்? எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம எல்லாமே நம்ம இப்போ உடலுக்கான இயக்கம் எப்ப நமக்குள்ள கம்மியாக கம்மியாக நமக்குள்ள ஆரோக்கியம் வந்து கம்மியாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப அந்த உடற்பயிற்சி செய்யறது மட்டும் கிடையாது. அதை தாண்டி எப்பெல்லாம் நம்ம உடலுக்கான செயல்கள் நம்ம செய்றோம். அப்ப எப்பெல்லாம் நம்ம கால்களுக்கான செயல்கள் கொடுக்கும்போது, கைகளுக்கான செயல்கள் கொடுக்கும்போது, அப்ப நம்ம உடலின் இயக்கம் வந்து எப்பெல்லாம் நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த அந்த செல்கள் வந்து பலமாகுதுன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இது வந்து நம்ம இதுல பார்த்திருக்கோம். பட் இத சயின்டிஃபிக்கா நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்றத பார்த்தோம். இது பிராணிகளின் படி. பிராணிகளில் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்த உடலுக்கும், ஒளி உடலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த உடலுக்கும், ஒளி உடலுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த ஒளி உடல்ல இருந்து சக்கரங்கள் வந்து நம்மளுடைய உடலின் உறுப்புகளுக்கு அது தொடர்ந்து சக்தி குடுத்துட்டே இருக்கனால தான் உடல் உறுப்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப மிக முக்கியமா, அப்ப எப்பல்லாம் நம்ம அந்த உடல அசைக்காதம்போது, எப்பல்லாம் அந்த உடல வந்து நம்ம சரியான அளவுல பயன்படுத்தாதம்போது, எதுல உருவாகுது அப்படின்னா, அசுத்தங்கள் நெறைய உருவாகுது சொல்றாங்க. எப்படி நம்ம நம்ம டெய்லி நம்ம இன்டேக் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம எக்ஸ்கிரேஷன் நம்ம பண்ணல அப்படின்னா, அந்த கழிவுகள் நம்ம உடல்ல தேங்கும்போது, அந்த சக்தி வந்து உருமாற்றம் பண்ணி, அந்த கழிவுகள் தேங்கும்போது, அதான் நோய்களா மாறுதுன்னு சொல்ற மாரி, அப்ப எப்பல்லாம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு இந்த பிராணசக்தி மிக முக்கியமா இருக்கு அப்படின்னா, அந்த பிராணசக்தி நமக்குள்ள பயன்படுத்தப்பட்ட பிறகு, அது எல்லாமே கழிவுகளா மாற்றப்படுது. எப்படி நம்ம சாப்பிடும்போது அந்த பொருள் வந்து அதுக்கான சக்தியா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அது உருமாற்றம் பெற்று அந்த சக்தி உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அது கழிவுகளா ஆகுது. அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்ட போது மட்டும் தான் இந்த உடலுக்கான ஆரோக்கியம் சாத்தியம் ஆகுற மாரி, எப்பல்லாம் நம்ம பிராணசக்திய இந்த உடல் எடுத்துக்கிடும்போது, அந்த பிராணசக்தி இந்த உடல் பயன்படுத்துது. இத பயன்படுத்தி இந்த உடலுக்கான ஆரோக்கியத்த குடுக்குது. அத பயன்படுத்ததுக்கு அப்புறம், அது என்ன ஆகுது அப்டின்னா, பிராண கழிவுகளா மாறுது சொல்றாங்க. பிராண அசுத்தங்களா மாறுது அல்லது பிராண கழிவுகளா மாறுது சொல்றாங்க. அப்ப அந்த பிராண கழிவுகள் நம்ம உடல்ல இருந்து போல அப்டின்னா, அத நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த பிராணசக்திய வந்து சுற்றுப்புறத்துல இருந்து கிரகிக்கிறதுல இயல்பா நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, பிராண தேக்கம் சொல்றாங்க. அப்ப பிராணிகளிலும் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நபர் ரொம்ப நேரம் உட்காரும்போதே, அவங்களுடைய ஒளி உடல், அவங்களுடைய ஆறால இந்த பிராணசக்தியோட தேக்கம் வந்து உருவாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப அந்த பிராண தேக்கம் அதிகமாக, அதிகமாக என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த பிராணசக்தி ஓட்டம் இல்லாதம்போது, அதுதான் நோய்கள உருவாக்குது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா, அ நம்மளுடைய சயின்ஸ் படி பார்த்தாலும், நம்மளுடைய உடற்பயிற்சி செய்யாதம்போது நோய்களா மாறுது. நம்முடைய ஆன்மீக ரீதியா பார்த்தாலும், யோக முறைகள் பார்த்தாலும், நம்ம நம்ம ரெகுலரா நம்ம பயிற்சி செய்யல அப்படின்னா, அந்த பிராணக்கள் அப்ப மிக முக்கியமா நம்முடைய ஒளி உடல்ல நெறைய சக்கரங்கள் இருக்கு. நெறைய நாடிகள் இருக்கு. அந்த நாடிகள்ல இந்த பிராணசக்தி ஓட்டம் முழுமையாகும்போது மட்டும் தான் நமக்கான ஆரோக்கியம் வந்து சாத்தியமாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல எங்கெல்லாம் தேக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ, அந்த இடத்துல அந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தி கிடைக்காத போது தான் நோய்கள் ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான முதல் படிப்பினையே முதல் செயலே வந்து பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி தான் சொல்றாங்க. அப்ப நமக்கு உடல் ரொம்ப பாரமா இருக்கு. அல்லது மனசு ரொம்ப சோர்வா இருக்குன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, நம்ம அந்த சமயத்துல நம்ம என்ன நெனைக்கிறோம்? உடல் பாரமா இருக்கு, உடல் சோர்வா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு அப்டின்னா, நம்ம எந்த செயலும் செய்யாம அப்டியே நம்ம இருப்போம். நம்ம ஒரு எக்சர்சைஸ் பண்ணுவோமான்னா, எக்சர்சைஸ் பண்ண மாட்டோம். ஒரு நல்ல விஷயங்கள செய்யணும் அப்டின்னா, நம்ம நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? என் உடல் பாரமா இருக்கு. உடல் வந்து மனசு பாரமா இருக்கு அப்டின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, நம்ம எப்பல்லாம் உடல் ரொம்ப பாரமாவோ, நம்ம மனசு ரொம்ப பாரமா இருக்கிறதோ நம்ம ஃபீல் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுடைய ஒளி உடல் சக்கரங்கள்ல நெறைய அசுத்தங்கள் இருக்கு. இத பிசிக்கலா நம்ம சயன்ஸ் படி சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நெறைய நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து டிஸார்டர் ஆயிட்டே இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம நம்ம எப்படி இத மாத்த முடியும் அப்படின்னா, அப்ப இப்பல்லாம் உங்க உடல் நீங்க நல்லா எக்சர்சைஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்க உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். நீங்க எக்சர்சைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறத பார்க்க முடியும். அப்ப எப்பல்லாம் அந்த உடல நம்ம அசைக்கும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், நம்மளுடைய ஒளி உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நம்மளுடைய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நம்மளுடைய மெரிடியன்ஸ்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் ஆக்சுவலா விலக, விலக, விலக நம்மட்டருந்து போக, போக இந்த ஃப்ரெஷ் பிராணாவ நமக்குள்ள ரிசீவ் பண்ணும்போது,
நம்மளுடைய உடலும் மனதும் ஆரோக்கியம் அடைகிறதுன்றதான் நம்ம சொல்றோம். அப்ப மிக மிக முக்கியமான விஷயம், நமக்குள்ள ஆரோக்கியம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பிசிக்கல் எக்சர்சைஸ். அப்போ உண்மையிலே நம்ம காலை சக்கரங்களுக்கு அதனால தான் நம்ம காலையில நிலசிவம் ஐயா வந்து ரெகுலரா அந்த உடற்பயிற்சி செய்றாங்க. அப்ப இந்த உடற்பயிற்சி செய்யாம, நம்ம உணவு முறைகள்ல நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாலோ, மத்த யோக முறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வந்தாலோ, இத வந்து நம்மளால தக்க வைக்க முடியாது. என்ன காரணம்? இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய, இது எல்லாத்தையும் உணரக்கூடியது இந்த உடல் தான் சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்குள்ள அந்த மாற்றங்கள் வேணும். அப்ப நம்ம ரெகுலரா ஒரு தியானம் பண்றோம். அப்ப தியானம் பண்ணும்போதும் அந்த சக்தி இந்த உடலுக்குள்ள வருது. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நேத்து காஃபி வாங்கி வச்சிருக்க ஒரு ஃப்ளாஸ்க் வச்சிருக்கீங்க. அல்லது ஒரு 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 ஏதோ ஒரு கப்ல வச்சிருக்கீங்க. ஒரு கப்ல வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு காலையில ஊத்துன இன்னைக்கு காலையில பிரிப்பேர் பண்ண காஃபி ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த காஃபியும் கெட்டு போயிரும். அப்ப நம்ம ஒளிவுடல்ல நெறைய அசுத்தங்கள் இருக்கு. நெறைய பயன்படுத்த பயன்படுத்தப்பட்ட கழிவுகள் நெறைய இருக்கு அப்டின்னா, அப்ப நம்ம நெறைய தியானம் செஞ்சாலும், நெறைய சக்தி நமக்குள்ள வாங்குனாலும், அது எல்லாமே பயன்படுத்த முடியாத ஒரு சக்திகளா மாறும்ன்றது தான் சொல்றாங்க. அப்ப எப்ப இந்த சக்தி மாற்றம் நமக்குள்ள வரும் அப்டின்னா, எப்ப நமக்குள்ள மாற்றங்கள் வரும் அப்டின்னா, இந்த கழிவுகள் நம்மட்டருந்து போம்போதும், இந்த அசுத்தங்கள் நம்மட்டருந்து போம்போதும், நம்மளுடைய ஒளிவுடல் பிரகாசம் ஆகும்போது அந்த மாற்றங்கள் வரும்ன்றத சொல்றாங்க. இது சாத்தியமா? இது எப்படி உண்மையா? அப்படின்றத நம்ம ஒரு சில பயிற்சிகள் ஏற்கனவே நம்ம நல்ல சுமையா நெறைய உடற்பயிற்சிகள் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சிகள நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? இத 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 செய்றதுக்கு முன்னாடி, இது இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கான மாற்றங்களா உருவாகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஆமா. நீங்க உங்களுடைய இடது கை, வலது கை இப்படி சென்ஸ் பண்ணி பாருங்க. உங்க உங்க கைகள்ல என்ன மாரி அழுத்தம் இருக்குன்னு பாருங்க. அது ஹார்ட்னஸ் எப்படி இருக்கு? அந்த சென்சிட்டிவ் எப்படி இருக்கு? கைகள இப்படி இப்படி வச்சு பாருங்க. எந்த கை வெயிட்டா இருக்கிற மாரி இருக்கு? எந்த கை வெயிட்டா இருக்கிற மாரி இருக்கு? இடது கை அதே மாரி இருக்கா? வலது கை அதே மாரி இருக்கான்னு பாருங்க. ஓரளவுக்கு நீங்க ஒரே மாரி ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இடது கை அப்படியே வச்சுக்கோங்க. வலது கை மட்டும் ஒரு ஒரு 20 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு 20 டைம்ஸ். நம்முடைய விரல்கள், நம்முடைய உள்ளங்கைகள நெறைய நம்ம இயக்குறோம். ஒரு கை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு கை மட்டும் வாசிச்சு பாருங்க. அப்பதான் அந்த வித்தியாசம் தெரியும். வலது கைக்கும், இடது கைக்கும் அந்த வித்தியாசம் தெரியும். செஞ்சுட்டீங்களா? குட். இப்ப இப்போ இப்போ வலது கையும், இடது கையும் ஆக்சுவலா அசைச்சு பாருங்க. எது லைட்டா இருக்குன்னு பாருங்க. எது கனமா இருக்கிற மாரி இருக்கு. எது லைட்டா இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா வலது கை எப்படி இருக்கும்? ரொம்ப லைட்டான மாரி இருக்கும். இடது கை எப்படி இருக்கும்? அதே லெவல்ல கனமா இருக்கிற மாரி இருக்கும். ஃபீல் பண்ண முடியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம நார்மலா ஆரம்பிக்கும்போது 2ம் ஒரே மாரி தான் இருந்துச்சு. இத சிம்பிளா சில ஸ்ட்ரெட்ச் அவுட் பண்ணும்போது, இது ஏன் லைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கைகள்ல இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா ஆக்சுவலா போன மாரி இருக்கும். இன்னொன்னு செஞ்சு பார்ப்போமா? நம்முடைய இடது மூட்டு பகுதியில, இடது முழங்கையில கவனத்த வச்சுக்கோங்க. வலது முழங்கையில கவனத்த வச்சுக்கோங்க. 2யும் அசைச்சு பாருங்க. 2யும் அசைச்சு பார்த்து, வலது முழங்கைய மட்டும் அசைச்சு பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. நல்லா கைகள உதறி பாருங்க. குட். இப்ப நீங்க கைய அசைச்சு பாருங்க. எந்த கை வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்குன்னு பாருங்க. எந்த கை ஃப்ளெக்சிபிளா இருக்கு உங்களுக்கு? நார்மலா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது கை வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அப்ப நம்முடைய தலையில இருந்து நம்முடைய கால்கள் வரைக்கும் எப்பல்லாம் அசைக்கும்போது மட்டும் தான், அந்த உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் போகும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எனர்ஜி போகும். அது மாரி நெறைய ஃப்ளெக்சிபிள் ஆகுற மாரி இருக்கும். அப்ப இந்த உடல் ஃப்ளெக்சிபிள் ஆகுறதுக்கு தான், அதுல வந்து நெறைய ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம கடவுள் வந்து இயல்பாவே குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம உடல் குடுக்கப்பட்டிருதுக்கான நோக்கமே, உடல அசைக்கிறதுக்கு தான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் அந்த யோக முறைகள்ல சொல்றாங்க. அப்ப நம்ம பிசிக்கலா நம்ம பண்ணக்கூடிய எக்சர்சைஸ்ல நாட் ஒன்லி நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது. நம்முடைய ஸ்ட்ரெஸ் போது, நம்முடைய நம்முடைய ரொம்ப நாள் நம்மட்ட இருக்கக்கூடிய தேக்கி வச்சக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நம்மட்ட போகுது. மிக முக்கியமா நம்ம பல 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 காலங்களா நம்மட்ட இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திலாம் நமக்குள்ள போகுது அப்படின்றது தான் தெரியுது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பயிற்சிகள்
நம்ம செய்யக்கூடிய முறைகள்ல இப்ப இருக்கக்கூடிய சக்திக்கும் சில பயிற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியோட அளவையும் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இப்ப கைகளை பிரஸ் பண்ணிக்கோங்க, உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க, விரல்களை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ நாக்க மேல தெளிச்சுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மெதுவா மூச்ச உள்ள இழுங்க, மெதுவா மூச்ச வெளியிடுங்க. தென் மெதுவா அப்படி மெதுவா கைகள முன்னும் பின்னுமா அசைச்சு பாருங்க. முன்னும் பின்னுமா அசைச்சு பாருங்க. ஸோ இப்ப சக்தியோட அளவு அவ்வளோ எனஃபா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சில பயிற்சி முறைகள் நம்ம செய்வோம். ஸோ ஏற்கனவே நல்ல சுகமையா நெறைய பயிற்சி முறைகள் குடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம பிராணிகளில ஒரு சக்ராஸ் பேஸ்டு. ஸோ சக்ராஸ் பேஸ்டா இருக்கும். ஆனா இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது நீங்க எதுல கவனத்த வச்சுக்கணும்ன்றத நான் சொல்றேன். நார்மலா நம்ம எக்சர்சைஸ் பண்ணும்போது, அ பொதுவா நம்ம எக்சர்சைஸ் செய்றத காட்டிலும், நம்ம இந்த எக்சர்சைஸ் பண்றது மூலமா எந்த உறுப்புகள்ல இருந்து அந்த அசுத்தங்கள் போகுதுன்ற கவனம் வச்சுட்டோம்னா, இன்னும் அந்த அசுத்தங்கள் முழுமையா போகும். ஸோ இன்னும் இந்த கிளாஸ்ல நீங்க இந்த டீட்டெயில்ஸா படிப்பீங்க. இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு இந்த எக்சர்சைஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கிற மாரி இருக்கும். பட் ரொம்ப வெரி, வெரி பவர்ஃபுல். இது எல்லாமே சக்ராஸ் பேஸ்டு. அப்ப எல்லா வயசுக்கும் ஏத்த மாரி இந்த எக்சர்சைஸ் செய்ற மாரி இருக்கும். நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஸோ ரொம்ப இந்த எக்சர்சைஸ நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு நீங்க 1 தடவ, 2 தடவ, மிக முக்கியமா எப்பல்லாம் நீங்க பலவீனமா இருக்கீங்க, எப்பல்லாம் உடல் நமக்குள்ள ஒரு சோர்வா இருக்கு, உடல் ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னா, இந்த எக்சர்சைஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிஸ்க் ஆயிருவீங்க. மனசு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கு. அப்ப உடனே நம்ம என்ன காரணம்? உடனே நம்ம எந்த செயலும் செய்யாம இருப்போம். அப்ப ஏற்கனவே நமக்குள்ள ஒரு அசுத்தங்கள் தான் நமக்கான மன அழுத்தத்த உருவாக்குது, நமக்கான உடற்சோர்வ உருவாக்குது அப்படின்னா, அப்ப திருப்பி செய்யாதபோது என்ன ஆகும்? அந்த அசுத்தங்களும், அந்த சோர்வும் அதிகமாகும். அப்ப எப்பல்லாம் நமக்கு உடல் பலவீனமா இருக்கு, எப்பல்லாம் ஒரு மனசோர்வா இருக்கு, எப்பல்லாம் நமக்குள்ள ஒரு கவலையா இருக்கு அப்படின்னா, நீங்க எப்பல்லாம் எக்சர்சைஸ் செஞ்சீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம சொல்லக்கூடிய எக்சர்சைஸ்ல நீங்க உங்களுக்கு எது 2, 3 மட்டும் செய்யறதுக்கான நேரம் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் எக்சர்சைஸ் நீங்க பண்ணீங்கனாலே, ரொம்ப ஈஸியா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து, இந்த பிசிக்கல் பெயின்ல இருந்து நமக்குள்ள ரிலீவ் பண்ண முடியும். நம்ம இத செஞ்சு பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அ கண்களுக்கான பயிற்சி. ஸோ இந்த இந்த நம்ம கண்கள வலதுபுறமா 12 முறை, இடதுபுறமா 12 முறை செய்யும்போது, என் கண்கள்ல இருந்து அசுத்தங்கள் நெறைய போட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப நார்மலா உங்க 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 கண்ண நோக்கி 2 கைகள் இப்படி கொண்டு போங்க. 2 கைகள் கொண்டு போகும்போது, ஒரு அழுத்தம் இருக்கா? இல்லாட்டி ரொம்ப ஒரு ஃப்ரீயா உங்க கைகள் மூவ் ஆகுதான்னு பாருங்க. ஸோ அழுத்தம் இருக்கா அப்படின்றத பாருங்க. அல்லது ஃப்ரீயா மூவ் ஆகுதா? கண்ண மூடிக்கோங்க. ஃப்ரீயா மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள நம்ம வெளியேத்த போறோம். அப்ப கண்கள நம்ம 12 முறை வலதுபுறமாவும், இடதுபுறமாவும் நம்ம ரொட்டேஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2 ஸோ நீங்க கவனம் என்ன வச்சுக்கணும்? நான் இந்த எக்சர்சைஸ் பண்றது மூலமா என் கண்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் ஆக்சுவலா போட்டோம். அப்ப என்ன காரணம்? ஒரு நாளைக்கு நம்ம நெறைய செல் பார்க்கிறோம். நெறைய விஷயங்கள் அப்ப இது எல்லாமே இந்த பதிவுகள் எல்லாமே நம்ம கண்கள்ல வந்து நெறைய அசுத்தங்கள தேமிச்சு வச்சிருப்போம். அப்ப இது பண்ணும்போதே அந்த அசுத்தங்கள் போகும்போது நம்ம கண்கள் வந்து பலமாகறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ கண்கள நல்லா தொறந்து வச்சுட்டு, வலதுபுறமா 12 முறை, இடதுபுறமா 12 முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. ரிவர்ஸ் இடதுபுறமா 1 ஸோ கண்கள வந்து ஒரு ஓ ஷேப்ல மேல, சைடுல, கீழ, இந்த சைடுல 4 பக்கம் ரொட்டேஷன் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. குட். இப்ப நீங்க அந்த கண்ணுக்கு நேரா கைகள கொண்டு போங்க. ஈஸியா இருக்கா? ஒரு அழுத்தமா இருக்கான்னு பாருங்க. அப்ப ரொம்ப ஈஸியா நமக்குள்ள கொண்டு போக முடிஞ்சுச்சு அப்படின்னா, கண்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நம்மட்ட நெறைய இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய அசுத்தங்கள போக்குறதுக்கு இந்த நெக் எக்சர்சைஸ் சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. Then இன்னும் பண்றதுன்னா 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. தென் இது பண்ணும்போது நம்மளுடைய இது ரெகுலரா நம்ம ஆக்சுவலா நம்ம பண்ணும்போது என்ன கவனம் வைக்கணும்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்ம கவனத்தை வச்சு பண்றத காட்டிலும், நான் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மூலமா இந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை நான் போக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஈஸியா போகும். அதுக்கப்புறம் நம்முடைய முதுகு தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அப்ப நம்முடைய ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி ஸ்பைன், தென் பேக் சைடு ஆஃப் ஸ்பைன்ல இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள்லாம் புறமா இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலா நம்ம சைட் பெண்ட் சொல்லுவோம். 1 upper body twist, 2, 3. ஸோ கால்கள் வந்து அப்படியே இருக்கணும், உடம்பின் மேல் பகுதியை மட்டும் அசைக்கிறது. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. தென் அடுத்து இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில நிறைய அசுத்தங்கள் இருக்கும். என்ன காரணம்? நிறைய இந்த எனர்ஜி ஃபுல்லா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். அப்ப ஹிப் ரொட்டேஷன், இது வந்து ஹிப் ரொட்டேஷன். இடுப்பு வந்து வலது புறமா 12 முறை, இடது புறமா 12 முறை. இது பண்ணும்போது என்னுடைய ஹிப் சைட்ல இந்த மிக முக்கியமா என்னுடைய லோயர் பேக்ல இருக்கக்கூடிய அந்த அந்த அசுத்தங்கள்லாம் போட்டுன்றதை கவனத்தை வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. Then இடது புறமா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. இது பண்ணும்போது உங்களுடைய இந்த யாருக்கெல்லாம் நிறைய பேக் பெயின் இருக்கு, இந்த இடத்துல நிறைய பேக் பெயின் இருக்கு, ஹிப் பெயின் இருக்கு அப்படின்னா, இதை ஓரளவுக்கு நீங்க ஸ்லோவா செய்யவே நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்து செமி ஸ்குவாட் சொல்லுவாங்க. ஒரு சேர்ல இருக்கிற மாதிரி உட்கார்ந்து நம்ம இருக்கிற மாதிரி உறுப்பு செய்யுது. இது செய்யும்போது என்ன ஆகும்னா, இது யாரெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரொம்ப லேசியா இருக்கு, ஒரு விஷயத்த நம்ம பின்னாடி ஒத்தி போட்டு செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சீங்கனாலே நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாயிருவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், முழங்கால மட்டும் மடிச்சு உட்கார மாதிரி, இப்படி உட்கார்ந்து இப்படி எந்திரிக்கிற மாதிரி. இதை வந்து ஒரு 50 முறை நம்ம செஞ்சு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ கவனம் என்ன வச்சுக்கணும், என்னுடைய முதுகு தண்டின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே போட்டோம். ஸோ உங்களால 50 செய்ய முடியலன்னா ஆரம்பத்துல 25 கூட செஞ்சுக்கோங்க. உங்களால எந்த அளவுக்கு செய்யணும், இது செய்ய செய்ய என்ன ஆகும்னா நீங்க டக்குன்னு பிரிஸ்க் ஆயிடுவீங்க. அப்ப எப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போது கூட சின்ன சின்னதா நீங்க பகுதியா கூட பிரிச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். சரிங்களா? குட். ஸோ இப்ப பாருங்க, ஆக்சுவலா பண்ணும்போது இந்த எனர்ஜி உங்க உடலை கவனிச்சு பாருங்க. உங்க உடல்ல சில வைப்ரேஷன்ஸ் போறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த எனர்ஜி சர்க்குலேட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய தலைக்குள்ள அந்த எனர்ஜி போறது பார்க்க முடியும். உங்களுடைய ஸ்பைன், ஒட்டுமொத்த உடலும் கிட்டத்தட்ட உங்க ஆறா கூட ஃபீல் பண்ண முடியும். அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். குட். அதுக்கடுத்து நம்முடைய தோள்பட்டை பகுதிக்கு பண்ணும்போது, ஸோ நீங்க கைகளை நல்லா சுத்தியும் பண்ணலாம். ஸோ ஃபிளெக்சிபிளா இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளா பண்ணோம் அப்படின்னா இப்படி மடிச்சும் பண்ணலாம். ஸோ ஸோ கைகளை வந்து 12 முறை பின்புறமாகவும் 12 முறை முன்புறமாகவும் பண்ணலாம். இது பண்ணும்போது என்னுடைய அக்குள் பகுதி, என்னுடைய ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே போட்டுன்ற அந்த கவனத்தை வச்சுட்டே நம்ம பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. Then நம்மளுடைய முழங்கை பகுதி இப்ப செஞ்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, then 12. Then மணிக்கட்டு பகுதிக்கு 1. ஸோ இப்படியும் செஞ்சுக்கலாம், இப்படியும் செஞ்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Reverse 1, 2, 3. இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இதை நீங்க பிரிச்சு கூட பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்க 4-5 தடவை கூட பண்ணலாம். தென் விரல்களுக்கு தென் நம்முடைய மூட்டி பகுதிக்கு 1, வலது மூட்டி பகுதியை ஆக்சுவலா நீங்க ஒரு 12 முறை 1 ஃபிளிக் பண்ற மாதிரி, பால் முன்னாடி இருக்கிற மாதிரி ஏத்துற மாதிரி. 4,
5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Then இடது முட்டு பகுதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Then ankle rotation. கணுக்கால் பகுதியை சொல்லட்டுறது. வலது புறமா 12 முறை, இடது புறமா 12 முறை. தென் இடது புறமா. தென் இடது கால், கணுக்கால். ஸோ இது சிம்பிளா இருக்கும், பட் வெரி பவர்ஃபுல் எக்ஸசைஸ். ஸோ உங்களால முழுமையா அந்த மாதிரி செய்ய முடியல ஆனா நீங்க இந்த மாதிரி கூட நீங்க பிரிச்சு பிரிச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்ல சுகமையா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இன்னும் நம்ம நல்லா பண்ணோம்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து பேசிக் எக்ஸசைஸ். தென் பாதங்கள் பெடலிங் பண்ற மாதிரி பாதங்களை முன்னும் பின்னுமா அசைக்கிறது. தென் இடது பாதங்கள். அப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளர்வாயிண்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒளி உடல்ல இருக்கக்கூடிய நிறைய அசுத்தங்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல செஞ்சிருப்போம். ஸோ அதை ஃபுல்லா செதைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கிளாப் பண்ணிட்டு அந்த அசுத்தங்கள் ஃபுல்லா செதையட்டும்ன்றத நம்ம வந்து அதை உருவப்படுத்திக்கிறோம். அது நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மிகப்பெரிய கூட்டத்துல வந்து கை தட்டுறது, கல்யாண வீட்டுல வந்து இந்த மங்களம் வாசிக்கிறது, இதெல்லாம் என்ன காரணம்? நிறைய கூட்டமா இருக்கும்போது அங்க நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் போடுவாங்க, நிறைய நெகட்டிவான எண்ணங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா சிதைக்கிறதுக்கு தான் அந்த மியூசிக் எல்லாமே யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆக்சுவலா செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க கைகளை இப்படி வச்சுக்கோங்க, நாக்க மேலத்தோட வச்சுக்கோங்க, நல்ல கைகளை கொஞ்சம் அகன்று கூட வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, மெதுவா எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. இப்ப மெதுவா அப்படி செஞ்சு பாருங்க, முன்னும் பின்னுமா. எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே ஒரு மேக்னெட்டிக் மாதிரி அதிகமா இருக்கும். அப்ப இது எதனால ஆக்சுவலா மேக்னெட் மாதிரி அதிகமாகுது? அப்ப நம்ம ஆராசன் சக்கரா சுத்தமாகும் போது இந்த பிராணசக்தி இந்த உடல் எடுத்துக்கிடும் போது தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய விதம் அதிகமாகுது. அப்ப நம்ம ஆரோக்கியத்தை தேடி போக வேண்டியது இல்லை, ஆரோக்கியம் நம்மளை தேடி வருதுன்றதா ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம அட்ராக்ஷன் பண்றோம். குட். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா வந்து இதை ஒரு தடவை செய்யறது போல நீங்க 2-3 தடவை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம ஒரு ஹீலிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கைகளை மடி மீது வச்சுக்கோங்க, நாக்க மேலத்தோட வச்சுக்கோங்க. இந்த ஹீலிங்கை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன்னு சொல்லிக்கோங்க. மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க, மெதுவா மூச்சு வெளியிட்டுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு ஃபால்ஸ் கீழே நிக்கிற மாதிரி, ஒரு நீர்வீழ்ச்சி கீழே நிக்கிற மாதிரி. ஸோ அந்த தண்ணி நம்முடைய தலையில இருந்து நம்முடைய பாதங்கள் வரைக்கும் பரவுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ அந்த வாட்டர்ல வந்து தெய்வீக ஒளி அதுல கலக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த தெய்வீக ஒளி அதுல சேரும்போது இன்னும் அந்த தண்ணியோட தன்மை மாறுது. அது தெய்வீக குணமளிக்கும் சக்தியோட தண்ணீரா மாறுது. அதுவும் நம்ம உடல் முழுவதும் பரவுற மாதிரி. அந்த தெய்வீக ஒளி நம்முடைய தலைக்குள்ள போது நம்முடைய இடது மூளை, வலது மூளை, முன்பக்கம், பின்பக்கம் தலையில இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், மிக முக்கியமா நம்முடைய தலையில இருக்கக்கூடிய நரம்புகள், பீனியல் சுரப்பி, இவை எல்லாமே அந்த தெய்வீக ஒளியால் சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. அந்த பிரகாசமான ஒளியானது நம்முடைய நெற்றி பகுதி, நம்முடைய கண்கள், நம்முடைய நாசி, நம்முடைய தாடை, நம்முடைய பின்னந்தலை பகுதி, நம்முடைய காதுகள், நம்முடைய தாடைகள் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய
அந்த நோயற்ற சக்திகள் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு இந்த தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. என் கண்கள் பலமடையட்டும், என்னுடைய காதுகள் பலமடையட்டும், என்னுடைய தாடைகள் பலமடையட்டும், என்னுடைய பற்கள் பலமடையட்டும், என்னுடைய ஒட்டுமொத்த தலைப்பகுதியும் பலமடையட்டும். எனது முகம் பிரகாசமாகட்டும், முகம் பிரகாசமாகட்டும். என்னுடைய முகத்தில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தெய்வீக ஒளியால் ஆஸ்வதிக்கப்படட்டும். மெதுவா அந்த தெய்வீக ஒளி நம்முடைய தொண்டை பகுதிக்குள்ள வருது, நம்முடைய பின்னங்கலத்து பகுதிக்கு வருது. என்னுடைய உணவு குழாய், சுவாச குழாய், குரவலை பட்டியானது இந்த தெய்வீக ஒளியால் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு, என்னுடைய தைராய்டு சுரப்பிகள் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு, தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. ஒரு லிக்விட் போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அது அப்படியே மெல்ல உருவி நம்மளுடைய கழுத்து பகுதி ரொம்ப பிரகாசமாகிற மாதிரி, நம்முடைய பின்னங்கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாமே முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. அடுத்து இந்த பிரகாசமான தெய்வீக ஒளியானது என்னுடைய இடது தோள்பட்டை பகுதி, வலது தோள்பட்டை பகுதி, என்னுடைய முழங்கை பகுதி, என்னுடைய கைகள், விரல்கள் முழுவதும் இந்த தெய்வீக ஒளி முழுமையா போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. என்னுடைய அக்குள் பகுதி, முழங்கை பகுதி, விரல்களில் இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட அசுத்த நோயற்ற சக்திகள் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு என்னுடைய தோள்பட்டை பலப்படுத்தப்படுகிறது. வலது மற்றும் இடது முழங்கை பகுதி பலப்படுத்தப்படுகிறது. என்னுடைய விரல்கள், உள்ளங்கையானது முழுமையாக பலப்படுத்தப்படுகிறது. அந்த தெய்வீக ஒளி இப்ப நம்முடைய செஸ்ட் ஏரியாக்குள்ள போது நம்முடைய இருதயம் தெய்வீக ஒளியால் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் பலப்படுத்தப்படுகிறது. என்னுடைய முதுகு தண்டு பகுதியானது தெய்வீக ஒளியால் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் முழுமையாக சக்தியூட்டப்படுகிறது. நம்முடைய நுரையீரலுக்குள்ள அந்த தெய்வீக ஒளி போது என் நுரையீரலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட அசுத்த நோயற்ற சக்திகள் முழுவதுமாக வெளியேறி தெய்வீக ஒளியால் முழுவதுமாக சக்தியூட்டப்படுகிறது. அந்த பிரகாசமான தெய்வீக ஒளி நம்முடைய வயிற்று பகுதிக்குள்ள போது நம்முடைய கல்லீரல், கணையம், பித்தப்பை, இரைப்பை, உதரவிதானம் இவை எல்லாமே முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு முழுமையாக சக்தியூட்டப்படுகிறது. என்னுடைய கணையம் பலப்படுத்தப்படுகிறது, என்னுடைய கல்லீரல் பலப்படுத்தப்படுகிறது, என்னுடைய இரைப்பை பலப்படுத்தப்படுகிறது, பித்தப்பை பலப்படுத்தப்படுகிறது, உதரவிதானம் பலப்படுத்தப்படுகிறது. என் வயிற்றுள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் தெய்வீக ஒளியால் ஆஸ்வதிக்கப்படுகிறது. அடுத்து அந்த தெய்வீக ஒளியானது நம்முடைய இடது சிறுநீரகங்கள், வலது சிறுநீரகங்களை முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு அவை பலப்படுத்தப்படுகிறது. அந்த தெய்வீக ஒளி நம்முடைய எல்லாருடைய முதுகு தண்டு பகுதிக்குள்ள போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. என்னுடைய முதுகு தண்டு பகுதியானது தெய்வீக ஒளியால் சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. அடுத்து நம்மளுடைய அனைவருடைய ஜனன பகுதியானது தெய்வீக ஒளியால் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. அடுத்து நம்முடைய இடது இடுப்பு பகுதி, வலது இடுப்பு பகுதி, முழங்கால் பகுதி, பாதங்கள் வரைக்கும் அந்த தெய்வீக ஒளி முழுவதுமாக செல்லட்டும். என்னுடைய லெஃப்ட் சைட் ஆஃப் ஹிப், ரைட் சைட் ஆஃப் ஹிப்ல இருக்கக்கூடிய அந்த நோயற்ற சக்திகள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. நம்முடைய இடது மூட்டு பகுதி, வலது மூட்டு பகுதி தெய்வீக ஒளியால் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. நம்முடைய பாதங்கள் முழுவதும் இடது பாதங்கள், வலது பாதங்கள் தெய்வீக ஒளியால் சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தியூட்டப்படுகிறது. இப்ப நம்ம உடல்ல உங்களுக்கு எந்த இடத்துல அசௌகரியங்கள் இருக்கோ அந்த இடத்துல அந்த தெய்வீக ஒளி போட்டோம்னு சொல்லிக்கோங்க. அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் முழுவதுமாக வெளியேறி தெய்வீக ஒளியால் ஆஸ்வதிக்கப்பட்டு அந்த வலிகள் மறையட்டும், அந்த உறுப்பு ஆரோக்கியம் அடையட்டும். இறைவன் அருளாலும் குருவின் ஆசையாலும் அப்படியே நடக்கட்டும்.
நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு திசுக்குள்ளேயும், ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளேயும் இந்த தெய்வீக ஒளியால் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் ஆஸ்வதிக்கப்படட்டும். மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்சு வெளியிட்டுக்கோங்க. கைகள மடி மீது வச்சுக்கோங்க. தலைக்கு மேல ஒரு பிரகாசமான ஒளி இருக்கிற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஒளியில கவனத்த வச்சு பாருங்க. அந்த ஒளி ரொம்ப பிரகாசமாகுது. அந்த ஒளி நமக்குள்ளயே இருக்கனால நம்மளுடைய ஒளி ரொம்ப பிரகாசமாகுது. அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கடவுளின் ஒளியில, அந்த பிரகாசமான ஒளியில உங்க மனக்கண் முன்னாடி மேல பாருங்க. அதுல இருக்கக்கூடிய அமைதி, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம், பேரானந்தம் அந்த ஒளியில இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மைய உணர்ந்து பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஓம் சாண்ட் சொல்லும்போது, ஒரு ஓம்க்கும் இன்னொரு மந்த்ராக்கும் உள்ள இடைவெளியில கவனத்த வைக்கும்போது, இந்த ஒளியானது அந்த பேரொளியோட இணையட்டும். நான் என்ன முழுமையா விடுவிக்கிறேன்னு சொல்லிக்கோங்க. ஓம். 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 நான் என்ன முழுமையா விடுவிக்கிறேன்னு சொல்லிக்கோங்க. நம்மகிட்டருந்து அந்த போகக்கூடிய அந்த ஒளி மேல் நோக்கி போகுது, மேல் நோக்கி போகுது, மேல் நோக்கி போகுது. அந்த கடவுளின் பேரொளியோட ஒன்றிணையுது. மெதுவா உங்க உடலுக்குள்ள வாங்க. மெதுவா கைகள அசைச்சுக்கோங்க. மெதுவா கால்கள அசைச்சுக்கோங்க. நமக்குள்ள அதிகமான தெய்வீக சக்தி இருக்கும். அத நம்ம வாழ்த்திக்கலாம். கைகள வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இறைவன் அருளாலும், குருவின் ஆசையாலும் இந்த உலகம் முழுவதும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்பட்டும், உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு நோயற்ற வாழ்க்கையும், ஒரு நிறைவான வாழ்க்கையும், பொருளாதார முன்னேற்றத்தாலும், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மையால் ஆஸ்வதிக்கப்படட்டும். உலகம் முழுவதும் எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்பட்டும். ஒவ்வொரு மக்களுக்கும் எங்கெல்லாம் அன்பில்லையோ அங்கெல்லாம் அன்பு கிடைக்கட்டும். எங்கெல்லாம் வேதனைகள், வலிகள் இருக்கோ அங்கெல்லாம் முழுமையாக குணமளிக்கும் சக்தியால் ஆஸ்வதிக்கப்படட்டும். எங்கெல்லாம் அவநம்பிக்கை உள்ளதோ அங்கெல்லாம் நம்பிக்கையால் ஆஸ்வதிக்கப்படட்டும். எங்கெல்லாம் வருத்தங்கள், கவலைகள் உள்ளதோ அங்கெல்லாம் சந்தோஷத்தால் ஆஸ்வதிக்கப்படட்டும். உலகம் முழுவதும் தெய்வீக அன்பினாலும், தெய்வீக அறிவினாலும், தெய்வீக சக்தியாலும் ஆஸ்வதிக்கப்பட்டோம். இன்னைக்கு இந்த தியானத்துல பங்கு பெற்ற நம்ம அனைவருக்கும், நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக, அமைதி, செல்வ செழிப்பு, பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் எல்லா வளங்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். இந்த காலச்சக்கர நிலையில தொடர்ந்து எடுத்து நடத்தக்கூடிய ரோட்டரி சங்கம்
நிர்வாகிகள் அவர்களுக்கும், குணமாலனை அவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்களோ, அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த முன்னேற்றங்களினாலும், எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்படட்டும். நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். அடுத்து உங்களுடைய குடும்பத்தாரை நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அம்மா, அப்பா நினைச்சுக்கோங்க. உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், உங்களுடைய குழந்தைகளை நிறைய உருவப்படுத்திக்கோங்க. உங்க பேர குழந்தைகள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நம்ம கூட யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோமோ, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். இறைவா, இவர்கள் அனைவருக்கும் அவங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் நல்லதோ, அது எல்லாமே முழுமையா கிடைக்கட்டும். இது அப்படியே நடக்கட்டும். அடுத்து உங்க வீட்ல ஒரு கோல்டன் எனர்ஜி போற மாரி, வீட்ல நிறைய அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் உருவாகட்டும். நிறைய விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் ஆஸ்வதிக்கப்படட்டும். அடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாரி, நிறைய பணம் நம்மட்ட அபரிதமா இருக்கிற மாரி, அதன் மூலம் நிறைய தர்ம காரியங்கள் செய்ற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுடைய பிசினஸ பிளெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில்கள் நிறைய முன்னேற்றம் அடையட்டும். நிறைய லாபங்கள் வரட்டும். அதுல யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சோ பி இட். இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படட்டும். நீர்நிலைகளை பிளெஸ் பண்ணிக்கோங்க. காடுகளை பிளெஸ் பண்ணிக்கோங்க. இயற்கை வளங்களை பிளெஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஊர், நம்முடைய தெரு, நம்முடைய வீட்டை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லாமே நிறைவா கிடைக்கட்டும். கடவுளுடைய ஆசைகள் முழுமையா கிடைக்கட்டும். சோ பி இட். அடுத்து உங்க குடும்பத்துல நடக்க வேண்டிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பிளெஸ் பண்ணிக்கோங்க. அது நடந்த மாரியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அது நீங்க சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். உங்க குடும்பத்தார் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இறைவா நம்ம ஒரு 7 பேர் சேர்ந்து தியானம் பண்ணாலே, 100 பேர் தனியா செஞ்சா என்ன பலன் இருக்குமோ, அந்த பலன் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் செஞ்சோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் தனியா செஞ்சா என்ன ஒரு சக்தி இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான சக்தி இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையா நம்ம அந்த பிரார்த்தனை பண்றோமோ, அது ரொம்ப ஈஸியா நடக்கும். இறைவன் ஆசையாலும், குருவின் ஆசையாலும் மற்றும் எல்லா தேவதைகள் ஆசையுடன் நான் அந்த நிகழ்வு ரொம்ப சீக்கிரமா பாதுகாப்பான முறையில நடக்கட்டும். இது அப்படியே நடக்கட்டும். அப்படியே நடக்கட்டும். Good. நன்றி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும், சான்றோர்களுக்கும், ஒளி பொருந்திய தேவதூதர்களுக்கும், கண்ணுக்கு தெரியாத தேவதைகளுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். இந்த நிகழ்வை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலச்சக்கர நிகழ்விற்கும், குணபாலன் ஐயா அவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதன் மூலம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், மகாமேதி, செல்வ செழிப்பு, பாதுகாப்பு, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆசோத்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்சிரிப்போட கண்ணுல தோன்றி. நமஸ்தே. தேங்க்யூ சார். நன்றி 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 ஐயா. சிறப்பு. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பிரபஞ்ச பிராண சக்தி மூலம் உடல் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை இன்னைக்கு ஏற்படுத்தினாங்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். தொடர்ந்து நமக்கு 2 செஷனா வந்து இதே நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலுமே வந்து நமக்கு வந்து எப்படி நம்மளோட ஆறா பவர், உடலில் உள்ள ஆறா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, உடல்ல உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியில நகர்த்தினோம்னாக்கா உடல் ஆரோக்கியமான பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. எப்படி நம்மளோட மனதையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம அதை சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு பயிற்சி முறைகளை நமக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. அதை விட அந்த நம்ம டெய்லி செய்யற இன்னைக்கு வந்து பயிற்சி முறைகளும் 1, 2 நமக்கு இன்னைக்கு செஞ்சு காமிச்சாங்க. இது நம்ம டெய்லி செய்யற நம்ம நலசிவம் ஐயா கொடுக்குற அற்புதமான பயிற்சி முறை. நம்ம அதையோட இணைத்து இந்த உடல்ல உள்ள நெகட்டிவ்ஸ், கழிவுகள் வெளியில போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அதை செய்ய செய்ய நமக்கு அது உடல்ல உள்ள ஆறா பவர் இன்க்ரீஸ் ஆகும், உடல்ல உள்ள உறுப்புகள் பலப்படும் அப்படிங்கிறத பக்காவா அருமையா இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள்.
இன்றைய நிலைகள்ல அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க, வளமுடன். நன்றி. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, சிறப்பு. ஒவ்வொரு நிலைகள்லயும் நம்ம இந்த நிலைகள்ல எட்டக்குள்ள அது வந்து சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நீங்க செய்யக்குள்ளயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இதை எந்த அளவுக்கு நம்ம மனம் ஒன்றி நம்ம இதை செய்யறோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி, மனதையும் ஒருநிலைப்படுத்தி, அந்த வான்காந்த ஆற்றலை நம்ம எப்படி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அற்புதமான பயிற்சி முறை. தொடர்ந்து நம்ம இந்த விஷயங்கள தொடர்ந்து நம்ம வீட்ல செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ள, இதனுடைய அனைத்து முழுமையான பவரையும், எனர்ஜியையும் நம்ம வாங்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மற்ற விஷயங்கள் நமக்கு எது நடந்தாலும், இதையும் நாம் செய்யக்குள்ள உள்ளுக்குள்ள அதாவது உணர்வுகள் உள்ளுக்குள்ளேயே நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. வான்காந்த ஆற்றலை வந்து நமக்கு நாமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்ப எனர்ஜெட்டிக் பவர் உடம்புல இருந்ததுனாக்கா, நமக்கு எந்தவித ஒரு ஐயமும் கிடையாது. அதாவது எந்தவித ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மள கிட்ட வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள். சிறப்பான நிகழ்வு, சிறப்பான இன்னைய வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். நன்றி. ஐயாவுக்கு வந்து சிறப்பான நன்றி. ஏன்னா, ம். அவங்களுடைய நேரங்கள் போவதை விட, அவங்களுடைய நிகழ்வுகள் எந்த அளவுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்றி நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரங்கள கூட பார்க்காம, இதோட முழுமையான பயிற்சி காலச்சக்கரத்துல கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்து நேரத்த கூட பார்க்காம கிட்டத்தட்ட அந்த பயிற்சி முறைய கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் முழுமையான பயிற்சி முறைய வந்து நம்மள்ட்ட குடுத்துருக்காங்க. இத வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும். முக்கியமா வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லாருமே கொஞ்சம் வீடியோல வந்து செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து ஐயா சொன்ன மாரி, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம